காலேஜில இருக்கும்போது கொரியர் அண்ணா கால் பண்ணி, "பார்சல் வந்திருக்குமா, வந்து வாங்கிக்கோ" அப்படின்னு சொன்னாங்களா. ஐயோ! எனக்கே மறந்துருச்சுங்க. என்ன ஆர்டர் போட்டேன்னே தெரியல. சரி ஓகேன்னு ஆப்ல போயிட்டு பார்த்தா, சாரி ஒண்ணு ஆர்டர் போட்டிருக்கேன். அதுதான் வந்திருக்கு போல. சரி ஓகே அத வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்து பிரிச்சு பார்த்தா, செம்ம சூப்பரா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டு. இந்த மல்மல் காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாரி இது. ஸோ ரீசென்ட் டேஸாவே ஐ அடிக்டட் இன் காட்டன் சாரி அப்படி தான் சொல்லணும். இந்த காட்டன் சாரீ மேல ஒரு கிரேஸ் ஏன்னே தெரியல. நம்ம இந்த ப்ரொஃபஷ்னல்ல இருக்கிறோம் அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ காட்டன் சாரீ வாங்கலான்ட்டு இந்த ஒரு சாரீ வந்து ஆர்டர் போட்டேன். செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. சாஃப்ட்டா இருந்துச்சு. ஸோ முந்தானி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரவுன் கலர்ல வந்திருந்தது. உள்ள வந்து டிசைன்ஸ் எல்லாம் இந்த ஒயிட் கலர்ல வந்திருந்தது. நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள வச்சாங்கங்க ஒரு ஆப்பு. என்னன்னு பார்த்தா ப்ளவுஸ்ல இவ்ளோ பெரிய ஹோல்ஸு. ஓகே. என்ன பண்ணுறது? தெரியாம அப்படியே ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட்டா ஆயிடுச்சு. சரி ஓகே. நான் ரிட்டர்ன் போடல. பிகாஸ் ஐ லவ்ட் இட்ங்க. செம்மையா இருந்துச்சு. சாஃப்ட்டா இருந்துச்சா, சரி வேணாம் ரிட்டர்ன் போட வேணான்னு நெனச்சு அப்படியே விட்டுட்டேன். அதுவும் இல்லாத ப்ளவுஸ் பீஸ் வந்து ரொம்ப லென்த்தியா வேற இருந்ததா, சரி ஓகே டெய்லர் ஆன்ட்டி கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ப பேட்ச் ஒர்க் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ நல்லா இருந்தது. வச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. ஸோ இதுதாங்க இந்த விளாகு. டாட்டா, பாய் பாய்.